திருஷ்யம் 3 தமிழில் வருதுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு தான் வந்தோம் உள்ள. ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப மொக்க. தமிழுக்கு பிடிப்பெல்லாம் ஒரு டைரக்டர் கிடைக்கணும்னு நம்ம ப்ரே பண்ணிக்கணும், அவ்வளோதான். அதெல்லாம் தமிழில் இப்போதைக்கு அந்த மாதிரி யாருமே கிடையாது. 100க்கு 100 அதுதான். என்ன ரீசன் சார்? இல்லை, இந்த மாதிரி படங்கள்லாம் தமிழில் எடுக்கிறதுக்கு டைரக்டர்ஸ் கிடையாது, அவ்வளோதான். இதில் அவரோட ஃபேமிலி நேரடா கொஞ்சம் இமோஷ்னலாக இருக்கும். அதுதான் பிரச்சனை. ஃபோக்கஸ் பண்ணுறேன். முன்னாடி இருந்து அவர் ரியாக்ட் பண்ணுற மாதிரி இது அவர் இங்கே அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்குது ஜார்ஜ் குட்டி. அதுக்கு அவர் எப்படி ரியாக்ட் பண்ணணும், அது சால்வ் பண்ணணும் அந்த மாதிரி. ஆனால் பார்ட் 4 வரும்னு நினைக்கிறேன். ஜார்ஜ் குட்டி முடிக்க ட்ரை பண்ணேன், ஆனால் அவர் விட பிளான் இல்லை, ஆப்போசிட்டு. ஸோ பார்ட் 4 வரும் நினைக்கிறேன். வெயிட்டிங். ஆமாம், அப்படி தான். படம் இன்ட்ரெஸ்டிங் தான். ஆனால் அவர் கொஞ்சம் இமோஷனல், எல்லாரோட இமோஷன்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணுற இதில். அப்படி இல்லை, இன்ட்ரெஸ்டிங் ஆகும், ஆனால் அதில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் மோஸ்ட்லி. ஸோ தேங்க்யூ. சமாஜ் காமிச்சிருக்குன்னா டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. அவங்க பொண்ணை பேஸ் பண்ணி தான் படம், சொல்லக்கூடாது. இல்லை இல்லை, இது வேறு மாதிரி எடுத்திருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்காக த்ரில்லராக இருந்தது. ஒவ்வொன்றும் புது புதுசாக இருந்தது. அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் நிறைய இருந்தது. அதனால் மஸ்ட் வாட்ச். இன்னொன்றும் வரும் மோஸ்ட் லைக்லி. இன்னும் அந்த லாஸ்ட் சீனில் அந்த பொண்ணை காப்பாற்றுற மாதிரி இருந்துச்சு. அந்த லேடிக்கு இந்த பொண்ணை வேணும். ஸோ ஷோரா திருஷ்யம் 4 இருக்கும். நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சர்ப்ரைஸ் இருக்கும். திருஷ்யம் 4 மஸ்ட் வாட்ச் தான். இதுவும் மஸ்ட் வாட்ச் தான், கண்டிப்பாக பார்க்கணும். எல்லாம் இன்டர்லிங்க்டாக இருக்குது. எல்லாம் பெட்டராக நல்லா தான் இருந்துச்சு. இன்ட்ரெஸ்டிங்காக டைம் ஸ்பீடாக போச்சு. ரெண்டுத்தையும் பார்க்கலாம். கிளைமாக்ஸ் குட், கிரேட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக ட்விஸ்ட்டும் இருந்ததா, அதனால் ஃபுல்லாக சர்ப்ரைசஸ் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப மொக்க. உண்மையிலேயே என்னன்னு சும்மா பேருக்கு எடுக்கணும்னு எடுத்து வச்சுருக்காங்க. ஒரு 1.5 மணி நேரம் ஓட்டணுமேன்ற மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் ரொம்ப லேக்காக தான் போச்சு. கிளைமேக்ஸ் போர்ஷன் மட்டும்தான் படத்தில் பார்க்குற மாதிரி இருக்குது. லாஸ்ட் ஒரு 1/4 hour அது மட்டும்தான் படமே தவிர வேறு ஒன்றுமே இல்லை. திருஷ்யம் பார்ட் 4 வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லீடு ஒன்று கொடுத்து வச்சுருக்காங்க. திருஷ்யம் பார்ட் 4க்காக வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி. ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுத்தையும் வச்சு 3வது பார்ட்டுக்கு ஸ்கேம் பண்ணியிருக்காங்க. வேறு ஒன்றுமே இல்லை. சொல்லிக்கிறாங்களாம் பெருசாக ஒன்றும் இல்லை. சும்மா அது பேரை கெடுக்கிற மாதிரி ஒரு படம் வந்திருக்கு, அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா பார்ட் 1 பார்ட் 2 எடுத்துட்டோம், செம்ம ரெஸ்பான்ஸு. பார்ட் 3 ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஜீது ஜோசப் ட்ரை பண்ணியிருக்காப்புல. பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அதுவும் தமிழில் வருதுன்னும் போது இன்னும் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருந்துச்சு. அந்த அளவுக்குலாம் ஒன்றுமே இல்லை. சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக ஒன்றுமே இல்லை. பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான் உண்மையிலேயே. நான் கூட எதிர்பார்த்தேன் ஏதாவது ட்விஸ்டெல்லாம் வைப்பானுங்க, கொஞ்சம் த்ரில்லர் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குன்ட்டு. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஸ்கேம் பண்ணிட்டாங்க உள்ளே கூப்பிட்டு. மொக்க தான். அதாவது இந்த கேஸை திருப்பி தோண்டுவாங்க, திருப்பி ஏதாவது ஆதாரம் கிடைக்கும். அந்த ஆதாரத்தை இவர் ஏதாவது வேறு ஏதாவது இந்த கேப்டன் த வால்ன்ற மாதிரி ஏதாவது பண்ணுவாருன்னு பார்த்தோம் நம்ம. அந்த மாதிரிலாம் இல்லை, ஆதாரங்கள் கிடைக்கிது. அந்த ஆதாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களே ஒரு நரேட்டிவை செட் பண்ணி சும்மா கதையை ஓட்டணுன்றதுக்காக எடுத்த மாதிரி எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக தெரியுது. ஃபுல்லாக பக்காவே அந்த மாதிரி தான் எடுத்து வச்சுருந்தாங்க. சாட்டிஸ்ஃபை ஆகலை சார். நீங்கள் பார்ட் 1 பார்ட் 2 பார்த்தீங்கன்னா அந்த எலும்பு கூடு கிடைக்கும், அது எப்படி ஒரு அழிப்பார், இது மாதிரி நிறைய விஷயங்கள் சூப்பராக இருக்கும். பார்ட் 1 பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் போயிட்டு வந்தது, அந்த டிக்கெட்டு, அந்த சீன்லாம் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சீன் கிடையாது. நீங்கள் பார்ட் 1 பார்ட் 2 பார்த்துட்டு உடனே உள்ள உட்காந்து காரி துப்பிட்டு போவீங்க. அவ்வளோ கேவலமாக இருக்குது உண்மையிலேயே. கிளைமேக்ஸ் போர்ஷன் மட்டும் லேகா, படம் ஃபுல்லாகவே லேக் தான். கிளைமேக்ஸை தாண்டி படம் ஒன்றுமே இல்லை. கிளைமேக்ஸை சும்மா ஒப்பேற்றி வச்சுருக்காங்க, வேறு ஒன்றுமே இல்லை. மற்றபடி சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை பெருசாக. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப கேவலமாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு சுமாராக இருக்குது. காரணம் என்ன? கிளைமேக்ஸ். ஆனால் கிளைமேக்ஸை பார்த்ததுக்கப்புறம் எப்படி இருக்கும்னாக்கா பார்ட் 4 எப்போ வரும்னு பார்ப்போம் நம்ம அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை உள்ளே கொடுத்துட்டு போயிட்டாங்க. நல்லா இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தா இவங்க எடுக்கிறத வச்சு பார்க்கும்போது திருஷ்யம் 17-18 வரைக்கும் வரும் போல் பார்ட்டு. அந்த மாதிரி தான் உள்ளே உருட்டி வச்சுருக்காங்க. முடிஞ்சு போச்சு, இதோடய முடிஞ்சு போச்சு. மோகன்லால் நான் பழியை ஏற்றுக்கிறேன், ஜெயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டாப்புல. ஆனாலும் விடாமல் என்ன பண்ணுது, அந்த ஐஜி கீதா பிரபாரம் இல்லை எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுது. ஸோ பார்ட் 4 வரும் அப்படின்ற மாதிரி தான். அதையாவது ஒழுங்காக உருப்படியாக எடுக்கணும்னு சொல்ல, வேறு ஒன்றும் இல்லை. பார்க்கலாம். அதெல்லாம் பெருசாக ஒன்றுமே கிடையாது. செகண்ட் ஹாஃபில் லாஸ்ட்டாக அந்த கிளைமேக்ஸ் ஒரு 1/4 hour தான் மொத்த படமே. நீங்கள் போயிட்டு அழகாக தூங்கி எழுந்து செகண்ட் ஹாஃபில் பாதி உட்காந்து பார்த்தீங்கனாலே போதும், படம் பார்த்துடலாம் நீங்கள். வேறு ஒன்றும் கிடையாது. ஃபஸ்ட்டு செகண்டு பார்த்தோம்ல,
அது மாதிரி இது இருக்குது, சூப்பராக இருக்குது.